ஆப்ஷன் க்ரீக் அப்படிங்கிறது வந்து ஒரு மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அண்டர்லைங் மூவ் ஆகும்போது ஆப்ஷன் ப்ரைஸிங் வந்து எப்படி மூவ் ஆகும், என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் பேஸ் பண்ணி மூவ் ஆகும் அப்படிங்கிறதான் வந்து இந்த க்ரீக்ஸ். பொதுவாக இதில் ஒரு 4-5 டேர்ம் இருந்தாலுமே மேஜராக நம்ம பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா வந்து டெல்டாவும் தீட்டாவும் தான். இன்னொன்று வந்து வேகான்னு சொல்லுவாங்க, அது வந்து வாலட்டாலிட்டி. இதில் நீங்கள் எப்படி மீன் பண்ணால் டெல்டானா டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட் எவ்வளோ தூரம் மூவ் ஆகுதோ அதை பொறுத்து ஆப்ஷன் எவ்வளோ தூரம் மூவ் ஆகுது தான் டெல்டா. ஸோ டி ஃபார் டெல்டா. தீட்டாங்கிறது வந்து டைம் டிகே. ஸோ டைம் டிகே ஒரு நாள் கிராஸ் ஆனால் எவ்வளோ டிகே ஆகுதோ அதை வந்து நம்ம தீட்டான்னு சொல்கிறோம். நீங்கள் எப்படிப்பட்ட பிளேயருங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷனில் வந்து மார்க்கெட் மேலே போகும் கீழே போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து என்னென்னா இந்த டெல்டாவை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை எனக்கு எக்ஸ்பைரி சமயத்தில் வந்து ப்ரீமியம் டிகே ஆகணும், அதுதான் என்னோடய மோட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த தீட்டாவை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது நல்லது. பட் என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து காலையில் 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்பவுமே நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும், விச் மீன்ஸ் த டிஸ்டன்ஸ் நல்லா மூவ் ஆகும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹிஸ்டாரிக்கலாக அவ்வளோவா மூவ் ஆகாது. இதுதான் யதார்த்தம். நீங்கள் எந்த ஒரு இதுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு 1 ஹவர் மட்டும்தான் மார்க்கெட்டில் அந்த மூவ்மெண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் கம்மியாக இருக்கும். ஆக இந்த 1 ஹவருக்கு வந்து நீங்கள் டெல்டாவும் அந்த 1 ஹவருக்கு அப்புறம் வர்றது வந்து தீட்டாவும் பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப சிறப்பாக ரிசல்ட் வரும். Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.